ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எய்டமேட்டிக்ஸ் ப்ளஸ். என்எம்எம்எஸ் தேர்வு இதில் 2025-26 இந்த கல்வி ஆண்டுக்கான செலக்டட் கேண்டிடேட்ஸ் லிஸ்ட்டு வந்து வெளியிட்ருக்காங்க. இதில் மொத்தமாக நம்ம தமிழ்நாட்டில் 6695 பேர் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ செலக்டட் ஸ்டூடெண்ட்ஸ். இதில் வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸும் எத்தனை பேர் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த பாஸ் ஸ்டூடெண்ட்ஸோடைய கவுண்ட்டும் கொடுத்துருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் வைஸ் பார்த்தோன்னா திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் தான் ஃபஸ்ட் ப்ளேஸில். கிட்டத்தட்ட 659 பிள்ளைங்க வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸ் பாஸ் கவுண்ட். இது திருநெல்வேலியில் 659 பிள்ளைங்க, தென்காசியில் 424, கன்னியாகுமரியில் 409. இவங்க தான் ஃபஸ்ட்டு 3 டிஸ்ட்ரிக்ஸ். அப்புறம் மற்ற டிஸ்ட்ரிக்ட் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் என்எம்எம்எஸ் பாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கவுண்ட். ஈரோட்டில், மதுரை, கோயம்புத்தூர், தருமபுரி, தஞ்சாவூர், திருச்சி, விருதுநகர், திண்டுக்கல், சிவகங்கை, புதுக்கோட்டை, விழுப்புரம், திருவண்ணாமலை, திருவாரூர், சென்னை, ராமநாதபுரம், கள்ளக்குறிச்சி, காஞ்சிபுரம், நாமக்கல், கிருஷ்ணகிரி, திருவள்ளூர், நாகப்பட்டினம், கடலூர், செங்கல்பட்டு, மயிலாடுதுறை, திருப்பத்தூர், தேனி, பெரம்பலூர், வேலூர், அரியலூர், கரூர், ராணிப்பேட்டை, ஊட்டி. மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 6695 பிள்ளைங்க வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. பாஸ் பண்ண எல்லா பிள்ளைங்களுக்குமே வாழ்த்துக்கள். ஏன்னா இதில் பாஸ் பண்ணுறதுன்றது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை. நம்ம அந்தளவுக்கு எஃபர்ட் போட்டு படித்தா தான் பாஸ் பண்ண முடியும். அண்ட் ரிசல்ட்டில் வந்து ஒவ்வொரு பிள்ளைங்களும் எவ்வளோ மார்க் அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துருக்காங்க. இந்த என்எம்எம்எஸ் அப்படின்னா நேஷ்னல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம்னு சொல்லுவாங்க. தமிழில் இதை தேசிய வருவாய் வழி மற்றும் திறன் படிப்புதவி தொகை திட்டம்னு சொல்லுவோம். பொருளாதாரத்தில் நலிவடைந்த 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய திறமையான மாணவர்கள் 9ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிப்பை தொடரணும் அப்படிங்கிறதுக்காக மத்திய அரசால் மாதம் 1000 ரூபாய், அதாவது வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா 12,000 ரூபாய் உதவித்தொகையாக வழங்கக்கூடிய திட்டம் தான் இது. இந்த வருஷத்தில் பாஸ் ஆன பிள்ளைங்களுடைய லிஸ்ட்டு தான் இது. கண்டிப்பாக இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம் நடக்கும் அப்படிங்கிறது இப்போ 7வது படிக்கிற பிள்ளைங்களுக்கு எல்லாம் சொல்லுங்கள். ஏன்னா இப்போ பார்க்குற எல்லாருமே வந்து பிள்ளைங்களாக இருக்க மாட்டீங்க, நிறைய பேரண்ட்ஸ் இருப்பீங்க. உங்கள் பிள்ளைங்களும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்ருக்காங்க அப்படின்னா இந்த வருஷம் 7வதுனா அடுத்த வருஷம் அவங்களும் இந்த பரீட்சையை எழுதுவாங்க. அப்படி எழுதுகிறப்ப அவங்கக்கிட்ட தெளிவாக சொல்லுங்கள், நீ 9வதுலேருந்து 12வது படிக்கிற வரைக்கும் உனக்கு மாதம் 1000 ரூபாய் கிடைக்கும், இந்த டெஸ்ட்டில் வந்து நம்ம எழுதி பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லுங்கள். இதை பற்றின டீட்டெயிலான வீடியோ நான் ஏற்கனவே வந்து போட்டிருக்கேன். அண்ட் ப்ளேலிஸ்ட்டே இருக்கும்னு நினைக்கிறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எத்தனை பேர் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்க பாருங்கள். அதாவது ஃபஸ்ட்டு மார்க் வந்து பார்த்திங்கன்னா 167 மார்க் வாங்கியிருக்காங்க. 167. இது வந்து ஜென்ரல் கேட்டகரியில் ஒவ்வொரு கேட்டகரியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஜென்ரல், அதாவது ஜென்ரலில் மட்டும் நான் இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஜென்ரலில் மட்டுமே எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செலக்ட் ஆகிருக்காங்கன்னு பாருங்கள். நிறைய பேர், ஏன்னா 6695 பேர் இல்லைங்களா, கிட்டத்தட்ட 6700 மெம்பர்ஸ், 7000 கிட்டனே சொல்லலாம். ஜென்ரலில் மட்டுமே ஓகே, ஜென்ரலில் மட்டுமே பார்த்தோன்னா மொத்தம் 1992 மாணவிகள் வந்து செலக்ட் ஆகிருக்காங்க. அதுக்கப்புறம் அதில் வந்து லாஸ்ட் கட் ஆஃப் 113 ஜென்ரல் கேட்டகரியில். அதுக்கப்புறம் ஜென்ரல்லையே பிஹெச் கேட்டகரியில் வருவாங்க. அதில் வந்து 70
61 மார்க் எடுத்தவங்களாம் கூட அதில் செலக்ட் ஆகியிருக்காங்க. ஜென்ரல்லே நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பிசி. பிசி கேட்டகரிலையும் கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் செலக்ட் ஆகிருக்காங்கன்னு நினைக்கிறேன். 1000க்கு மேலவே இருக்கும். பாருங்க 1605. சரி பிசிஎம் போயிடுச்சு. 1703 பேர் பிசியில். அதுக்கப்புறம் ஃபிசிக்கலி சேலஞ்ச்டு இருப்பாங்க பிசியில், பிஹெச் அந்த எல்டி லேர்னிங் டிசபிலிட்டி அந்த மாதிரி உள்ள பிள்ளைங்களும் வந்து செலக்ட் ஆகிருக்காங்க. ஸோ பிசியில் லாஸ்ட் கட் ஆஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 101. அடுத்து பிசிஎம்லேயும் பிசிஎம்மில் 225 பேர் செலக்ட் ஆகிருக்காங்க. இதில் லாஸ்ட் கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா 102. அடுத்தது எம்பிசி டிஎன்சி. இதில் பார்த்தோன்னா 1287 பேர் வந்து செலக்ட் ஆகிருக்காங்க. லாஸ்ட் கட் ஆஃப் வந்து 99. இதில் பிஹெச்சில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் மார்க் கம்மியாக எடுத்தவங்களும் செலக்ட் ஆகிருக்காங்க. அதுக்கப்புறம் எஸ்சியில் எஸ்சியில் 964 பேர் 95 எடுத்தவங்க வரைக்கும் செலக்ட் ஆகிருக்காங்க. ஏன்னா ஒரே மார்க்கே வந்து கிட்டத்தட்ட 50 பேர் 100 பேர்லாம் கூட எடுத்துருக்காங்க. இந்த 95 மட்டுமே எவ்வளோ பேர் எடுத்திருக்காங்க பாருங்களேன். 95 மட்டுமே கிட்டத்தட்ட 200 பேருக்கு மேலே எடுத்திருக்காங்க. ஸோ அதில் எஸ்சி அருந்ததி எஸ்சிஏ அதுலேயும் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த கேட்டகரியிலையும் ஒரு 40 எஸ்சிஏல வந்து பார்த்திங்கன்னா 193 பேர் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் கட் ஆஃப் வந்து 91. அப்புறம் எஸ்சிஏல பிஹெச்லாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ அதில் வந்து 59 லாஸ்ட்டு கட் ஆஃப். அதுக்கப்புறம் எஸ்டியில் 64 பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் கட் ஆஃப் வந்து 93. அதில் வந்து பிஹெச் லேர்னிங் டிசபிலிட்டி உள்ளவங்க. ஸோ மார்க் வந்து 66 எடுத்தவங்க வரைக்கும் செலக்ட் ஆகிருக்காங்க. பட் நமக்கு வந்து ஒரு 100 எடுத்தோன்னா இட்ஸ் சேஃபர் ஜோன் அப்படின்னு சொல்லலாம். 6695 பேர் வந்து செலக்ட் ஆகிருக்காங்க. செலக்ட் ஆன எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். அடுத்து என்எம்எம்எஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இப்போ இந்த லீவ்லேயே கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. ஏன்னா 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்க அடுத்து 8th போவீங்க. உங்கள் 7th சிலபஸ் தான் மேக்ஸிமம் இதில் வந்து கவர் ஆகும். அதனால் நீங்கள் 7th ஸ்டாண்டர்ட் புக்கை பத்திரமா வச்சுக்கோங்க, யார்கிட்டையும் கொடுக்காம படிங்க. அண்ட் இதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.